செயின்ட் லாரன்ஸ் ஆஃப் பிரிண்டிசி. இவருடைய திருமுழுக்கு பெயர் ஜூலியோ சீசர் ரூசோ. 1559ல இத்தாலியில உள்ள ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே பெற்றோர் இறந்து போக குருவாக இருந்த இவருடைய மாமாவனுடைய பாதுகாப்புல வளர்ந்திருக்காரு. 16வது வயசுல கப்புச்சின் பிரான்சிஸ்கன் துறவர சபையில சேர்ந்திருக்காரு. தன்னுடைய பேரை லாரன்ஸ்னு மாத்திருக்காரு. சின்ன வயசுலேயே பழமையான மற்றும் நவீன மொழிகள்ல மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்திருக்காரு. எபிரேய மொழிய கற்றுக்காரு. விவிலியத்தை அதன் மூல மொழியிலே கற்று அடுத்தவர்களுக்கு விளக்கக்கூடிய அபார திறமை பெற்றிருந்திருக்காரு. இந்த திறமையை பார்த்து வியந்த திருத்தந்தை 8ஆம் கிளமண்ட் அவர்கள் யூத மக்களிடம் நற்செய்தி அறிவிக்கும் பொறுப்பை இவருகிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல துருக்கி படையின் அச்சுறுத்தல் ஐரோப்பாவை சூழ்ந்திருக்கு. இதை பார்த்த பேரரசர் 2ஆம் ருடோல்ஃப் ஜெர்மனியின் இளவரசர்களை ஒன்றிணைத்து மக்களை வழிநடத்தும் பொறுப்பை லாரன்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. போர்க்களத்துல கையில் சிலுவையை ஏந்தி வீரர்களுக்கு தைரியமூட்டி படையை முன்னின்று வழிநடத்தியிருக்காரு லாரன்ஸ். இவருடைய விசுவாசத்தினாலையும் தலைமைத்துவத்தினாலையும் ஆகச்சிறந்த வரலாற்று வெற்றியை பெற்றிருக்காங்க. 59வது வயசுல அமைதியான ஜெப வாழ்விற்காக ஓய்வு பெற்றாலும் ஸ்பெயின் அரசிடம் முக்கியமான சமாதான பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. அந்த பணியையும் வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்ப தாய்நாடு வர்றப்போ இறந்து போயிருக்காரு லாரன்ஸ். லாரன்ஸ் தூதுவராகவும் தலைவராகவும் அறிஞராகவும் சிறப்பாகவே பணியாற்றியிருக்காரு. இவர் தொகுத்து வழங்கின 9 தொகுப்புகள் கொண்ட விவிலிய விளக்க உரை இப்பவும் திருச்சபையால அரிதான பொக்கிஷமா பாதுகாக்கப்பட்டு வருது. 1959ல திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் லாரன்ஸ திருச்சபையின் மறை வல்லுநரா அறிவிச்சிருக்காரு. ஜூலை 21 செயின்ட் லாரன்ஸ் ஆஃப் பிரிண்டிசி ஃபீஸ்ட் டே.